ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் உங்களுடைய வெக்காபுலரி ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனித்துவம் இந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அலோன் அப்படின்னு சொல்லணுமா, காப்பி அப்படின்னு சொல்லணுமா, யுனிக் அப்படின்னு சொல்லணுமா? யுனிக் அப்படின்னா தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். ஹி ஹாஸ் எ யுனிக் கேரக்டர். ஓகே, அவருக்கு தனித்துவமான கேரக்டர் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த வார்த்தையை சென்டென்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த வேர்டு நம்மளுக்கு எப்போவும் ஞாபகத்தில் இருக்கும். செடியை நடு எப்படி சொல்கிறது? பிளான்ட் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், செடி அப்படின்னு அர்த்தம். அதவே வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், வி மஸ்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ். ஓகே, அடுத்து தர்ம சங்கடம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தை கரெக்ட்? தேர்ட் வேர்டு எம்பரேசிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இட்ஸ் அன் எம்பரேசிங் மொமெண்ட் ஃபார் ஹிம். இது ஒரு தர்ம சங்கடமான நிலை அவருக்கு. பரஸ்பரம் இந்த வார்த்தையை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மியூச்சுவல், பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வி இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். உடனடியாக அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குயிக் அப்படின்னா அவசரமாக, சடன் அப்படின்னா திடீரென்று, இன்ஸ்டன்ட் அப்படின்னா உடனடியாக. இட்ஸ் அன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம பார்த்துருப்போம். இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ். செங்குத்தான எப்படி சொல்லுவீங்க? ஸ்டீப், ட்ரையாங்கிள், ஆங்கிள். ஸ்டீப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வி கேனாட் ரன் ஆன் திஸ் ஸ்டீப். நெக்ஸ்ட் வேர்டு கரைந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சால்வ், டிசால்வ், இன்வால்வ். இதில் கரைந்து அப்படிங்கிறது டிசால்வ். சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர். நெக்ஸ்ட் வேர்டு சொல்லு. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. டெல். ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. அடுத்து செய்யப்பட, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டு டூ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டு சே அப்படின்னா சொல்லப்பட. டூயிங் அப்படின்னா செய்கின்ற, செய்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ரைட் த டு டூ லிஸ்ட். செய்யப்பட வேண்டிய வேலைகளை எழுது. தீஸ் ஒர்க் ஆர் டு டூ. அடுத்து ஃப்ரேஸ், தேவையாய் இருக்கிறது. வாண்ட் டு டூ அப்படின்னு சொல்லணுமா, ஆர் இன் நீட் அப்படின்னு சொல்லணுமா, இட் இஸ் வாண்ட் அப்படின்னு சொல்லணுமா? ஆர் இன் நீட். தீஸ் திங்ஸ் ஆர் இன் நீட். இந்த பொருட்கள் தேவையாக இருக்கிறது. டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் நீட் ஃபார் வெரிஃபிகேஷன். இப்போ அடுத்த ஃப்ரேஸ், உங்கள் பதிலை எதிர்பார்த்து. லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் ரிப்ளை. தட்ஸ் த கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். யுவர் ஆன்சர், வாட் இஸ் யுவர் ரிப்ளைலாம் வராது. அடுத்து கனிவாக பரிசீலனை செய்யவும். ரொம்ப சிம்பிள், கைண்ட்லி கன்சிடர். ஓகே, கைண்ட்லி சப்போர்ட் அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். உறுதுணையாக இருங்க அப்படின்னு அர்த்தம். கைண்ட்லி வாட்சஸ், எங்களை கவனிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கைண்ட்லி கன்சிடர் அப்படிங்கிறது கனிவாக பரிசீலனை செய்யப்படுகிறது. ரகசியம் கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரகசியம் வெளியே வந்துருச்சு, ரகசியம் உடைக்கப்பட்டது. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? சீக்ரெட் டிஸ்க்ளோஸ்டு. ரகசியம் உடைக்கப்பட்டது. த மேஜிக் சீக்ரெட் ஹாஸ் பீன் டிஸ்க்ளோஸ்டு பை தி மெஜிசியன். நெக்ஸ்ட் வேர்ட் இரண்டும் பிரிந்தது. போத் பார்ட்டட். இரண்டும் பிரிந்தது. போத் பர்சன்ஸ் பார்ட்டட் ஃப்ரம் தேர் பாத். இரண்டு நபர்களும் அவருடைய பாதையிலிருந்து பிரிந்தனர். பார்க்கும்படி செய்தனர். எப்படி சொல்றது? டிட் டு வாட்ச். see everything அப்படின்னா எல்லாத்தையுமே பாருங்க அப்படின்னு அர்த்தம். வாட்ச் அவுட் அப்படின்னா கவனிங்க அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. they did everything to watch by the officers. ஆஃபீஸர்ஸ் பார்க்குற மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சாங்க. குதித்து கொண்டு, ஜம்பிங், குதித்து கொண்டு, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறப்ப ஐஎன்ஜி சேர்ப்போம். ஜம்ப் அப்படின்னா குதி, ஜம்ப்ட் அப்படின்னா குதித்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.